ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 16x2 டிஸ்பிளேல ஒரு 7.1 சாம்பிள் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர், அதாவது பேசிக் ரிமோட் கிட்டை வச்சு நம்ம ஒரு 7.1 சேனல் மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா FT006. அதாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேசிக். அதாவது பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பிடி அண்ட் யூஎஸ்பி கூட இருக்காது. ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம யூஎஸ்பி மாடியூல் வச்சு தான் கிட்ட ஆடியோ மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பேசிக் ரிமோட் கிட்ட வச்சு தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். ஸோ இது முழுக்க கஸ்டமைஸ்டு பேனல் தான். ஸோ கஸ்டமரோட பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துட்டோம் ஃப்ரண்ட் பேனலில். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கோடர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டிஸ்பிளே வந்துடும். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பகரியோட பிக் ஐசி வச்சா யூஎஸ்பி மாடல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ரிமோட் கிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 16x2 டிஸ்பிளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபீமேல் சர்க்யூட். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வெல்கம் நேம் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஹோம் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தியாச்சு. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 சேனலுக்கு ஃப்ரண்ட் ஃபுல் பனானா டெர்மினல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சர்க்யூட் டெர்மினல் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இன்ச் ஹைட்டு வந்துடும். ஆம்ப்ளிஃபையரோட டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் டெப்த் யூஸ் பண்ணியிருப்போம். கேபினெட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட GT5004ங்கிற மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். 4 இன்ச் ஹைட்டு 15 இன்ச் டெப்த் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் பாட்டம் புஷ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பேக் சைடில். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 7 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு பனானா சர்க்யூட் கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சேனல், சப்வூஃபரோட இது பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பேக் லெஃப்ட்டு, சரௌண்ட் பேக் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 7.1 சேனலுக்கு பின்னாடி வந்து பேக் சைடு ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்டுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம FT003 மினி டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்கான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI ஆர்க்கு இந்த மாதிரி 3மே வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு PCM, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் DTS இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் டிஜிட்டல் ஆடியோ கொடுக்குற மாதிரி இருந்தால், ஒரு ஸ்மார்ட் டிவிலேருந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆடியோ எடுத்து நீங்கள் இதில் இன்புட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு 5.1 சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DVD இன்புட்ஸ் டம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து 2 சேனல் இன்புட் இதில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சேனல் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த FT03 வந்து நீங்கள் ஆக்ஸ் மோட் வைக்கும்போது உங்களுக்கு இதோட 2 சேனல் இன்புட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இது ஆடியோ வந்து டீகோடர் போய் டீகோடர்லேருந்து உங்களுக்கு ஆடியோ அவுட் ஆகும். ஸோ ஆடியோ ரிசல்ட்டுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சர்க்யூட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேனல் பற்றி பேசியாச்சு. நம்ம கஸ்டமைஸ்டு பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் செஞ்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 7 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக பாருங்கள் ஒயரிங் எல்லாமே நீட்டாகவே வந்திருக்கு. ஸோ பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீவ் போட்டு நம்ம ஒயரிங் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராப்பரான சாஃப்ட் ஸ்டார்டர், ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஆம்ப்ளிஃபையரில். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ பவர் சப்ளை செக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 30030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் மெயினான பாயிண்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபுல் அவுட்புட்டுமே நம்ம வாட்டேஜுமே நம்ம இதில் எடுக்கல. ஸோ அதனுடைய பாதி தான் எடுத்திருக்கோம். ஸோ கஸ்டமருக்கும் இது நான் விஷயம் சொல்லிட்டேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் 300 வாட்ஸ்னால் உங்களுக்கு 300 வாட்ஸ் சாலிடாக வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 30030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாலிடாக ஒரு 200 to 230 240 வாட்ஸ் வரும் அவுட்புட் சப்வூஃபருக்கு மட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா 30030 10 ஆம்பியர். கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டில் 15,000 மைக்ரோ ஃபேரட் யூஸ் பண்ணியிருப்பாங்க கஸ்டமர்ஸு. ஸோ வந்து ஃபில்டர் செக்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்காகவே. ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க சப்வூஃபருக்கு மட்டுமே போகுது. அதாவது பவர் ஆம்ப் சப்வூஃபரோட பவர் ஆம்புக்கு மட்டும் போகுது. ஸோ பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு நான் குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ சாலிடாக உங்களுக்கு 230 to 240 வோல்ட் சாலிடாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ 12 இன்ச்சு சப்வூஃபர் தாராளமாக ஒர்க் பண்ணலாம், நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்கும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 சேனலுக்கு மேக்ஸ்மின்லேருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24024 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதனுடைய ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 63 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் 4 கேன் யூஸ் பண்ணி டிசி அவுட்புட் வேல்யூ ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சேனலுக்கு போகுது. 7 சேனலுக்கு மற்ற பவர் ஆம்ப் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராடிஷனல் ஆடியோஸோட 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் சப்வூஃபருக்கு, அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஸ்பீக்கர்ஸ் லோட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குமாரோட 40R ஸ்டீரியோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து KA2421 மாடல் சீரிஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் குமார் ஆடியோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராடிஷனல் ஆடியோஸோட 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ஃபியூடெக்கோட FT006 ஒரு பேசிக் மாடல் ரிமோட் கிட்டு தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோ பேஸ் பாட்டம் போர்டே வந்துடும். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ பாஸ் ஃபில்டர் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப் ப்ரீ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமர் கொடுத்த சப் ப்ரீ தான் இது. மகாராஜாலேருந்து JBL மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சப் ப்ரீ கஸ்டமர் கொடுத்தாங்க. ஸோ அதுவே அதுக்கு போட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு போர்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதனுடைய இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24/024 AC வோல்டேஜ் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா FT003 மினி டிகோடர். ஸோ பேசிக்காக டிஜிட்டல் ஆடியோ இன்புட் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 பழைய மாடல் தான், லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட சாஃப்ட் ஸ்டார்டர் தான், GT224 ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு, அதாவது கம்ப்யூட்டர் சர்க்கிட்லேருந்து வந்து உங்களுக்கு நேராக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்விட்சிங் லைனுக்கு போயிட்டு ஸ்விட்சிங் லைன்லேருந்து தான் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டருக்கு இன்புட்டாக போகுது. சாஃப்ட் ஸ்டார்டரோட AC அவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற ஸ்விட்சிங் லைனை டைரெக்டாக நான் பைபாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சாஃப்ட் ஸ்டார்டர்லாம் போட்டு வேணுன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா ஓவரால் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆடியோ ரிசல்ட்டுமே சூப்பராக இருக்குது. நான் இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வோல்ட் வரைக்குமே 12 to 40 வோல்ட் வரைக்குமே இன்புட் கொடுத்துக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு செகண்டரியில் ஒரு 12 வோல்ட்டுக்கான அவுட்புட் வரும் பக் போர்டு. ப்ரோட்டோடைப் பக் போர்டு யூஸ் பண்ணாமல் இது ஒரு கமர்ஷியல் யூஸ் பக் போர்டாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பக் போர்டு எதுக்குன்னா வந்து இந்த ஃபியூடெக்கோட FT03 மினி டிகோடர் பவர் சப்ளைக்குமே நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிங்க் கலரில் LED ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த LED ஸ்ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் சும்மா ஏனோ தானோன்ட்டு வச்சுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக கொண்டு போயிருக்கோம். அந்த ஸ்ட்ரிப் லைட்டுக்கும் ப்ளஸ் இந்த FT03 மினி டிகோடருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டு பக் போர்டு யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டேப்பிங்லாம் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற யூஸுக்கு இது எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் பார்த்தீங்கன்னா 012 டேப்பிங் டம்மியாக தான் இருக்குது. இதுலேயுமே 012 டேப்பிங் டம்மியாக தான் இருக்குது. ஸோ 12 மட்டும் இதில் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இதில் 12 என்ன யூஸ்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணல, டம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் 12 டேப்பிங் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு 012 வோல்ட் DC வோல்ட் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து 18 வோல்ட் கிடைக்கும். ஸோ அந்த 18 வோல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரிமோட் கிட்டுக்கு கொடுத்துட்டோம். ஸோ ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே இங்கே இடத்துல ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபில்டர் ஆகி தான் வரும். ஸோ இதுலேருந்து வர 18 வோல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமோட் கிட்டுக்கு கொடுத்துட்டோம். ஸோ ரிமோட் கிட்டுக்கு பவர் சப்ளைக்கான செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த LEDக்கும் மினி டிகோடருக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 40 வோல்ட் வர மாதிரி இந்த 7 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன் பக் போர்டுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குமாருக்கும் அல்ட்ராடிஷனலோட 5 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்மினோட ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 24/024 10 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா குமாரோட KA2421 மாடலுக்கும் அல்ட்ராடிஷனல் ஆடியோஸோட 5 சேனல் போர்டுக்குமே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இந்த ஒரு மேக்ஸ்மின் 5 சேனல் தான் போகுது. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 30/030 10 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு சப்வூஃபருக்கு மட்டும் போகுது. இந்த குமாரோட 6 டிரான்சிஸ்டர் மோனோக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த பேசிக் ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் USB ப்ளூடூத் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பக்ரேயாவோட பிக் ஐசி வச்ச பெரிய மாடியூல் தான் USB மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுவுமே ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே கிடையாது, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ரெட் கலர் டிஸ்பிளே. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓவராலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30/030 10 ஆம்பியர் வந்து குமாரோட 6 டிரான்சிஸ்டர் மோனோக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 24 வோல்ட் 10 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமாரோட 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோக்கும் ப்ளஸ் அல்ட்ராடிஷனலோட 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் ஒரு 10 இன்ச் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் 10 இன்ச் ஸ்பீக்கர் வச்சிருக்கேன்னு சொன்னார். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ போதுமானதாக இருக்கும். ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி முடிச்சது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு.
மேக்ஸிமம் இது வந்து ஒரு 5.1 சேனலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வந்து முடிச்சிருக்கலாம், சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம். 7.1 சேனல் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் ஒயரிங் மேனரிசம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போனங்காட்டி டைம் எடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, வீடியோ ஷூட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா சண்டே 4 மணிக்கு மேலே ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேல் தான் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனலாக இருக்கட்டும், பேசிக் ரிமோட் கிட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸோட 5.1 சேனல் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெவி மாடலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ பேசிக் ரிமோட் கிட்டாக இருக்கட்டும், அட்வான்ஸ்டு ரிமோட் கிட்டாக இருக்கட்டும், எல்லா டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையருமே நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனல், 7.1 சேனல், இல்லை 7.2 சேனல், 5.2 சேனல், உங்களோட கஸ்டமைஸ்டு சேனல் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறோம். ஒரு 2 to 3-4 டெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வேறு ஒரு மியூசிக் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஒரிஜினல் ஆடியோ டெஸ்ட்டு நம்ம ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் கண்டிப்பாக. அதனால் வந்து பேக்ரவுண்டு வீடியோக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஒரு சில டைமில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மியூசிக்ஸே எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன், ஏன்னா வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கும். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனுடைய ஒரிஜினல் ஆடியோ டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஆடியோ ரிசல்ட் கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் வேணும்னா நம்மளோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்குது. நம்மளோட நம்பருக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கள். நான் இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு ப்ளஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆனே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி ஒன்ஸ் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாக் சுவிட்ச் வேணாம், எல்இடி டைப்பில் இக்னிஷன் டைப்பில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் சாய்ஸில் தான் நம்ம சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ பிங்க் கலர் எல்இடி வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேயுமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ யூஎஸ்பி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெரியும். ரைட் கைஸ், ஓகே, என்னுடைய ஆடியோ ரிசல்ட் மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.